அண்மை செய்தியை பார்க்கிறோம். மீனவர் பிரச்சினை தொடர்பாக மத்திய அரசுக்கு அமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இந்திய இலங்கை கடற்பகுதியில் இரு நாட்டு மீனவர்களும் அச்சமின்றி மீன்பிடிக்க நடவடிக்கை தேவை என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களோடு செயலாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், அமைச்சர் விடுத்துள்ள கோரிக்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு? ஏற்கனவே இந்திய அரசுக்கு தமிழக முதலமைச்சர் பல கடிதங்களை இது தொடர்பாக எழுதியிருப்பதாக சொல்லியிருக்கார். தமிழக இலங்கை மீனவர்களுக்கான பிரச்சனை தீர்வு காணும் பொருட்டு நடத்தப்படும் இந்திய இலங்கை கூட்டு பணிக்குழு கூட்டம் 25/3/2022 பிறகு இதுவரை நடைபெறவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும், அரசியல் காரணங்களுக்காக மீனவர்களை ஏமாற்றும் நோக்கில் மத்திய அமைச்சர்கள் அவ்வப்போது ராமேஸ்வரம் பகுதிகளுக்கு சென்று மீனவர்களை சந்தித்து இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட்ட படகுகளை மீட்டுத் தருவோம் என்று வாக்குறுதி தருவதும், பாரதிய ஜனதா கட்சியினர் மீனவ பிரதிநிதிகளை டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அமைச்சர்களை சந்திக்க வைப்பதும் அவ்வப்போதும் நடந்து வருகிறது. ஆனால் சிறைப்பிடிக்கப்பட்டு இலங்கையில் உள்ள படகுகளை மீட்பதற்கு எந்த ஒரு திடமான நடவடிக்கையும் மத்திய அரசால் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லியிருக்கார். முதலமைச்சர் இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட்டு சேதமடைந்த 152 மீன்பிடி படகுகளுக்கு ரூபாய் 6 கோடி நிவாரணமாக வழங்கி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துள்ளதாகவும், தமிழ்நாட்டு மீனவர்களின் மேல் அக்கறை இல்லாத மத்திய அரசு மேலும் காலம் தாழ்த்தாமல் இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட்ட படகுகளை விடுவிப்பதற்கும், இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டு மீட்கும் நிலையில் உள்ள 10 படகுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு மீட்பு குழு இலங்கை செல்ல உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கார். இந்தியா இலங்கை கடற்பகுதியில் இரு நாட்டு மீனவர்கள் அச்சமின்றி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கார். வழக்கமாக முதலமைச்சர் தான் மத்திய அரசுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதுவார். ஆனால் தற்போது தமிழகத்துடைய மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு முக்கியமான அறிக்கையை தற்போது இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விக்னேஷ், தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது சமீப நாட்களாக அதிகரிச்சுட்டு வருது. ரமேஷ், இப்ப இது குறித்து இப்போ இந்த அறிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. தமிழக அரசின் சார்பாக என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அந்த அறிக்கையில் இருக்கா? கடற்படையினால் தமிழ்நாடு மீனவர்கள் துன்புறுத்தப்படுவது, கைது செய்யப்படும் போதும் முதலமைச்சர் கடிதம் எழுதி வருவதாகவும், இவ்வாறான தாக்குதல் கைது சம்பவங்களில் மத்திய அரசு தலையிட்டு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை உடனடியாக விடுதலை செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் இலங்கை அரசு மீனவர்களை மட்டும் அவ்வப்போது விடுவித்துவிட்டு படகுகளை நாட்டுடைமையாக்கும் செயல்களை தொடர்ந்து செய்து வருவதாகவும், படகுகளை பறிகொடுத்த மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து பெரும் துயரத்துக்கு ஆளாகியதாகவும், இதுவரை இலங்கை சிறையில் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் 49 மீனவர்களும் 151 படகுகளும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா 12 படகுகள் இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும், இதை மீட்கும் நிலையில் உள்ள 10 படகுகளையும் மீட்டு தமிழகம் கொண்டு வர முதலமைச்சர் கடந்த 2023 நிதி ஒதுக்கி மீட்பு குழு அமைத்து ஆணையிட்டாரும். அந்த மீட்பு குழு அங்க செல்ல முடியாம இருக்காங்க. எனவே அதற்கான ஒரு தீர்வை ஏற்படுத்தி தரணும்னு இந்த அறிக்கை மூலமாக கேட்டிருக்கிறார். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.